ஒரு காதலனை ஏன் ஒரு துணைய கூட வாடகைக்கு எடுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை இல்ல. இதுதான் இப்போ சீனாவோட புது கல்ச்சரல் ரியாலிட்டி. அங்க நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் எங்களுக்கு கல்யாணம் வேணாம், ஆனா வாடகைக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு முடிவு பண்றாங்க. ஏன் இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது? கல்யாணம்ங்கிற பாரம்பரியத்தை விட்டுட்டு காசு கொடுத்த ஆண்களை சில மணி நேரத்துக்கோ இல்ல சில நாட்களுக்கோ வாடகைக்கு எடுக்கிற இந்த விசித்திரமான பழக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது பெண்களோட விடுதலையா இல்ல சமூகத்தோட வீழ்ச்சியா? இந்த வீடியோல சீனால வளர்ந்து வர இந்த வாடகை ஆண் கலாச்சாரத்தோட சமூக, பொருளாதார, உளவியல் காரணங்களை நாம அலசி ஆராய போறோம். இந்த வித்தியாசமான சமூக மாற்றத்தை பத்தின விஷயங்களை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்த வாடகை காதலன் சேவைனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ பேருக்காக நடக்கிற விஷயம் இல்ல. சீனால இது ஒரு பெரிய தொழிலாவே வளர்ந்துட்டு வருது. இந்த சேவையில வேலை செய்யற ஆண்களை கென்ஸ்னு சொல்றாங்க. நம்ம பார்பி பொம்மையோட ஆண் துணை கென் இருக்காங்களா, அவனை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இந்த பெயர். ஏன்னா இந்த ஆண்கள் பாக்குறதுக்கு அப்படித்தான் இருப்பாங்க. பொதுவா அவங்க நல்ல இளமையா, அழகா, உயரமா, ஃபிட்டான உடம்போட, ரொம்ப முக்கியமா சாஃப்டான சுபாவத்தோட இருப்பாங்க. இந்த தொழிலை நடத்துற நிறுவனங்கள் இந்த மாதிரி தகுதிகள் இருக்க ஆண்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட வாடிக்கையாளர்கள் கிட்ட எப்படி மென்மையா பேசணும், அவங்க உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பளிக்கணும்னு புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த கென்ஸ் என்னென்ன சேவைகள் கொடுப்பாங்க? ஒரு காதலன் செய்யற நிறைய விஷயங்களை செய்வாங்க, ஆனா சில முக்கியமான வித்தியாசங்களோட. அவங்க வீட்டு வேலைகளை செய்வாங்க, சமைக்கிறது, வீட்டை சுத்தம் செய்யறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. உங்களோட ஷாப்பிங் வருவாங்க, நீங்க எடுக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க, நீங்க வாங்கின பைகளை சுமந்துட்டு வருவாங்க. சில சமயம் உங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வர்றது போன்ற வேலைகளையும் அவங்க செய்வாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான சேவை எமோஷனல் சப்போர்ட். ஒரு கணவன் மாதிரியே உங்க கூட பேசுவாங்க, உங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்க ஒரு கஷ்டமான நாள் முடிச்சு வீட்டுக்கு வர்றப்போ உங்களுக்காக காத்திருந்து உங்க மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு துணையா அவங்க இருப்பாங்க. ஆனா இங்கதான் அந்த முக்கியமான வித்தியாசம் வருது. ஒரு உண்மையான கணவன் மாதிரி இந்த கென்ஸ் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, உங்க முடிவுகளை கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்க மேல ஆதிக்கம் செலுத்தவும் நினைக்க மாட்டாங்க. இந்த உறவோட முழு கண்ட்ரோலும் அந்த பெண்ணோட கையில தான் இருக்கும். எப்போ இந்த உறவு வேணும், எப்போ வேண்டாம்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கென் பிடிக்கலனா உடனே வேற ஒருத்தரை மாத்திக்கலாம். சுருக்கமா சொன்னா கல்யாணத்துல இருக்கிற சண்டை, சச்சரவு, பொறுப்புகள், கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாம ஒரு உறவுல இருக்கிற இனிமையான தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் மட்டும் இது பெண்களுக்கு கொடுக்குது. இது ஒரு ப்ரொஃபஷனல் டீல். பணம் கொடுக்கப்படுது, சேவை கிடைக்குது. இதுல சிக்கலான உணர்ச்சிகளுக்கோ எதிர்கால கடமைகளுக்கோ இடமே இல்ல. இந்த தெளிவான வரைமுறை தான் வசதியான சீன பெண்களை இந்த சேவை பக்கம் இழுக்குது. சீன பெண்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கிறதுக்கு முதல் காரணம் சீன சமூகம் அவங்க மேல திணிக்கிற கல்யாண பிரஷர். சீனால ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா அவளை ஷெங் நூ அப்படின்னு முத்திர குத்திடுவாங்க. அதுக்கு அர்த்தம் மிச்சம் இருக்கும் பெண் அல்லது தேங்கி விட்ட பெண். அங்க இது ரொம்ப அவமானகரமான ஒரு வார்த்தையா பார்க்கப்படுது. ஒரு பொண்ணு எவ்வளவு படிச்சிருந்தாலும், பெரிய பதவியில இருந்தாலும், நிறைய சம்பாதிச்சாலும் கல்யாணம் ஆகலனா சமூகம் அவளை ஒரு ஃபெயிலியரா தான் பாக்குது. இந்த பிரஷர் அவளோட குடும்பத்துக்கிட்ட இருந்தும், குறிப்பா பெத்தவங்க கிட்ட இருந்தும் தான் அதிகமா வருது. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? உன் வயசுல எனக்கு 2 குழந்தைங்க இருந்துச்சு. இது மாதிரியான கேள்விகள் அவங்கள நிம்மதியாவே இருக்க விடாது. குறிப்பா சீன புத்தாண்டு மாதிரி குடும்ப விழாக்கள்ல இந்த டார்ச்சர் இன்னும் அதிகமா இருக்கும். எல்லா சொந்தக்காரங்களும் கூடி இருக்கிற இடத்துல கல்யாணமாகாத ஒரு பொண்ணை ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துவாங்க. அவளோட படிப்பு, வேலை, சாதனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலங்கிற ஒரே கேள்விதான் அவளை துரத்தும். இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது பல பெண்களுக்கு நரக வேதனையா இருக்குது. இந்த அழுத்தத்துல இருந்து தப்பிக்க ஒரு தற்காலிக வழியா தான் இந்த வாடகை காதலன் கலாச்சாரம் முதல்ல ஆரம்பிச்சது. ஒரு ஆண் துணையை வாடகைக்கு எடுத்து குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு போறதன் மூலமா எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லி பெத்தவங்களையும் சொந்தக்காரங்களையும் கொஞ்ச நாளைக்கு சமாளிக்க முடியுது. ஆனா ஒரு தற்காலிக தீர்வா ஆரம்பிச்ச இந்த விஷயம் இப்போ ஒரு வாழ்க்கை முறையாவே மாறிட்டு வருது. ஆரம்பத்துல குடும்ப அழுத்தத்தை சமாளிக்க பயன்பட்ட இந்த சேவை இப்போ கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழியா தெரியுது. சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு நவீன கருவியா இந்த பெண்கள் இதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பெண்களோட முடிவுக்கு இரண்டாவது முக்கிய காரணமா பார்க்கப்படுறது அவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் சுதந்திரமான மனப்பான்மையும் தான். கடந்த சில வருஷங்கள்ல சீன பெண்கள் கல்வியிலையும் வேலையிலையும் மிகப்பெரிய உயரங்களை அடைஞ்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு டாக்டர்ஸ், லாயர்ஸ், பெரிய நிறுவனங்களோட சிஇஓக்களா இருக்காங்க. ஆண்களுக்கு நிகரா சில சமயம் அவங்கள விட அதிகமாவே சம்பாதிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல கல்யாணம் ஒரு பெண்ணுக்கு பொருளாதார பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வசதியான சீன பெண்களுக்கு அந்த தேவை இல்ல. அவங்களால அவங்களையே பாத்துக்க முடியும். ஒரு ஆணோட பணத்தையோ ஆதரவையோ அவங்க நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு ஒரு புது தேர்வை கொடுத்திருக்கு. அதுதான் கல்யாணம் வேண்டுமா வேண்டாம்
வேண்டாமான்னு அவங்களே முடிவு செய்யற உரிமை. பல பெண்கள் கல்யாணத்தை அவங்களோட கெரியர் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா பாக்குறாங்க. சீனால ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவ தான் குடும்பத்தோட முதன்மை பராமரிப்பாளரா இருக்கணும்னு ஒரு வலுவான எதிர்பார்ப்பு இன்னைக்கும் இருக்கு. வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைகளை பெத்து வளர்க்கறது, வயசான மாமனார் மாமியார கவனிச்சுக்கிறதுன்னு எல்லா பொறுப்பும் அவ தலையில தான் விழுகும். இந்த இரட்டை சுமை அவளோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை பாதிக்குது. வெற்றி பெற்ற இந்த பெண்கள் தாங்க கஷ்டப்பட்டு அடைஞ்ச சுதந்திரத்தை ஒரு கல்யாணத்துக்காக இழக்க தயாரா இல்ல. அவங்க வாழ்க்கைய அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க விரும்புறாங்க. இந்த இடத்துலதான் கென்ஸ் கலாச்சாரம் ஒரு தீர்வா அவங்களுக்கு அமையுது. ஒரு கென்ன வாடகைக்கு எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு துணை கிடைக்கிறான். ஆனா எந்த கட்டுப்பாடும் பொறுப்பும் இல்ல. அவங்க வேலையில முழுசா கவனம் செலுத்தலாம். அதே சமயம் வீட்டுக்கு வரும்போது பேச, உணர்வுகளை பகிர்ந்துக்க ஒரு ஆள் இருக்கான். இந்த நெகிழ்வுத்தன்மை தங்களோட சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நவீன பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீனாவோட தனித்துவமான ஒரு குழந்தை கொள்கையும் இதுக்கு ஒரு மறைமுகமான காரணமா சொல்லப்படுது. 1979 இருந்து 2015 வரைக்கும் இருந்த இந்த கொள்கையால சீனால ஆண்களோட எண்ணிக்கை பெண்களை விட பல மில்லியன்கள் அதிகமாயிடுச்சு. இதனால பல ஆண்கள் சின்னஞ்சிறு பேரரசர்கள் மாதிரி வளர்க்கப்பட்டாங்கன்னு ஒரு சமூக விமர்சனம் இருக்கு. அவங்க குடும்பத்துல ஒரே பிள்ளையா இருந்ததால அதிக செல்லம் கொடுத்து எந்த வேலையும் செய்ய பழக்காம வளர்த்துட்டாங்க. இதனால இந்த தலைமுறை ஆண்களை பலர் சுயநலமா விட்டு கொடுக்காம வீட்டு வேலைகள்ல பங்கெடுக்காம விரும்பாதவங்களா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. நவீன சீன பெண்கள் இந்த மாதிரி ஆண்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு ஒரு சமமில்லாத உறவுல சிக்கிக்க விரும்பல. அவங்க தங்களை சமமா நடத்துற, வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்துக்கிற ஒரு துணையையே விரும்புறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆண்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. இந்த சூழல்ல கென்ஸ் ஒரு சூப்பர் மாற்றா தெரியுறாங்க. ஏன்னா அவங்களோட ஒரே வேலையே அந்த பெண்ணை சந்தோஷமா வச்சுக்கிறது தான். அவங்க மென்மையானவங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க, வாக்குவாதம் செய்யாதவங்க. நிஜ வாழ்க்கையில கிடைக்காத அந்த ஐடியல் ஆண் குணங்களை பணத்தை கொடுத்து அவங்களால வாங்க முடியுது. சின்னஞ்சிறு பேரரசுகளோட சண்டை போடுறதை விட சில மணி நேரம் ஒரு நல்ல கென் கூட இருக்கிறது மேல்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக ஒரு குழந்தை கொள்கை உருவாக்கிய சமூக இடைவெளி இந்த வாடகையான் கலாச்சாரத்துக்கான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி இருக்கு. சீன சமூகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துல இருக்கு. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான குடும்ப மதிப்புகள், இன்னொரு பக்கம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட தனிநபர் வாதம்னு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த வாடகையான் கலாச்சாரம் அந்த போராட்டத்தோட ஒரு தெளிவான அடையாளமா பார்க்கப்படுது. பழைய சீன கலாச்சாரத்துல குடும்பம் தான் எல்லாம். ஒரு பொண்ணோட முதல் கடமை கல்யாணம் பண்ணி வம்சத்தை விருத்தி செய்யறதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை பெண்கள் இந்த கருத்துக்களை கேள்வி கேட்கறாங்க. கல்யாணம்ங்கிறது பெண்களோட சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு ஆணாதிக்க அமைப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் அவங்களோட பாரம்பரியத்தை முழுசா உதறி தள்ளவும் முடியல. ஒரு துணை வேணும், தனிமையில ஒரு ஆதரவு தேவைங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த துணையை தேடும் போது அவங்க சுதந்திரத்தை அவங்க விலையா கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் கென்ஸ் கலாச்சாரம் ஒரு புதுமையான வழியை காட்டுது. இது ஒரு வகையில கேக்கையும் வச்சுக்கிட்டே சாப்பிடுற மாதிரி தான். அவங்க ஒரு உறவோட இனிமையை அனுபவிக்கிறாங்க. ஆனா அதோட கசப்பான கடமைகள்ல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்குற மாதிரி இப்ப உறவையும் வாங்கலாம், பயன்படுத்தலாம், பிறகு விட்டுடலாம். இது உண்மையான உறவுல இருக்கிற ரிஸ்க், ஏமாற்றம், மனவலி மாதிரி விஷயங்கள் இல்லாததால உணர்ச்சி ரீதியா ரொம்ப பாதுகாப்பானதா தெரியுது. இது பாரம்பரிய குடும்ப அமைப்போட அடித்தளத்தையே அசைச்சு பார்க்கிற ஒரு பெரிய சமூக பரிசோதனையாகவும் பார்க்கப்படுது. மேலோட்டமா பார்த்தா இந்த பெண்கள் சமூக அழுத்தத்தை சமாளிக்கவும் வீட்டு வேலைகளுக்கு உதவிக்கும் தான் இந்த சேவையை பயன்படுத்துற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஆழமான உணர்ச்சி தேவைகள் ஒளிஞ்சிருக்கு. பெரிய நகரங்கள்ல வாழ்க்கை ரொம்ப தனிமையானதா இருக்க முடியும். நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா பேசக்கூட ஆள் இல்லாத ஒரு வெற்றிடத்தை நிறைய பேர் உணர்றாங்க. இந்த கென்ஸ் அந்த வெற்றிடத்தை நிரப்புறாங்க. அவங்க வெறும் வேலையாட்கள் கிடையாது, அவங்க பயிற்சி பெற்ற உணர்ச்சி தோழர்களா சொல்லப்படுறாங்க. ஒரு பெண் சொல்றத கவனமா கேட்பாங்க, அவளுக்கு ஆறுதலையும் பாராட்டையும் கொடுப்பாங்க. இது ஒரு போலி உறவா இருக்கலாம், ஆனா இது கொடுக்கிற ஆறுதல் உண்மையானதுன்னு அவங்க உணர்றாங்க. இது ஒரு முழுமையான உறவோட பாவனையே வழங்குது. உண்மையான உறவுல இருக்கிற நிச்சயமற்ற தன்மை, நிராகரிப்பு பயம், ஏமாற்றப்படுற அபாயம் எதுவும் இதுல இல்ல. இது கணிக்கக்கூடிய பாதுகாப்பான கட்டுப்படுத்தப்பட்ட உறவு. அந்த பெண்ணுக்கு எப்போதுமே தெரியும் அவ கொடுக்கிற பணத்துக்கு அவளுக்கு ஒரு அன்பான இணக்கமான துணை கிடைப்பான்னு. இந்த பெண்கள் வாங்குறது ஒரு ஆணோட நேரத்தை மட்டும் இல்ல, ஒரு உறவோட பிரம்மையையும் உணர்ச்சி பாதுகாப்பையும் தான். இந்த வாடகையான் கலாச்சாரம் சீன சமூக வலைதளங்கள்ல ஒரு புயலையே கிளப்பி இருக்கு. இதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் காரசாரமான விவாதங்கள் நடக்குது. ஒரு பக்கம் இது பெண்களோட சுதந்திரம், அவங்க வாழ்க்கையை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான உரிமைன்னு கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் இது நம்ம கலாச்சாரத்தையும் குடும்ப அமைப்பையும் அழிக்குதுன்னு கடுமையா எதிர்க்கிறாங்க. இது உறவுகளை மலிவாக்கி சமூகத்தோட தார்மீக சரிவுக்கு வழிவகுக்கும்னு அவங்க பயப்படுறாங்க. இந்த விவாதங்களுக்கு நடுவுல தான் சீன அரசாங்கம் ரொம்ப கவலையோட இதை கவனிச்சுட்டு வருது. ஏன்னா சீனால கல்யாண விகிதம் குறைஞ்சிட்டே வருது, பிறப்பு விகிதம் சரிஞ்சிட்டே இருக்கு. இதை சரி பண்ண அரசாங்கம் மக்களை கல்யாணம் பண்ணிக்கவும் அதிக குழந்தைகளை பெத்துக்கவும் ஊக்குவிக்குது. ஆனா இந்த வாடகையான் கலாச்சாரம் அரசாங்கத்தோட முயற்சிகளுக்கு நேர் எதிரா போகுது. இது கல்யாணமே தேவையில்லைங்கிற எண்ணத்தை உருவாக்குது. இது இப்போ ஒரு சின்ன குழுவுக்குள்ள இருந்தாலும் இது பரவ ஆரம்பிச்சா சீனாவோட மக்கள் தொகை பிரச்சனை இன்னும் மோசமாயிரும். அதனால அரசாங்கம் எதிர்காலத்துல இந்த மாதிரி சேவைகளை
பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவோ அல்லது தடை செய்யவோ கூட முயற்சி பண்ணலாம். அப்போ கடைசியா இதுக்கு என்னதான் அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சீனால பெண்கள் ஆண்களை வாடகைக்கு எடுக்கிற இந்த நிகழ்வு பல விஷயங்களோட வெளிப்பாடா நம்ம பார்க்கலாம். இது குடும்பம் கொடுக்கிற கல்யாண அழுத்தத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு, தங்களோட சுதந்திரத்தை முக்கியமா நினைக்கிற ஒரு புது தலைமுறை பெண்களோட அறிவிப்பு, இது ஒரு குழந்தை கொள்கை மாதிரி அரசாங்க திட்டங்களோட எதிர்பாராத விளைவுன்னும் நம்ம சொல்லலாம். இந்த சேவை பெண்களுக்கு ஒரு தற்காலிக துணையையும் ஆறுதலையும் முக்கியமா கண்ட்ரோலையும் கொடுக்குது. சண்டைகள் இல்ல, அதிகார போராட்டங்கள் இல்ல, ஏமாற்றங்கள் இல்ல, எல்லாம் கணிக்கக்கூடியது, பாதுகாப்பானது. ஆனா அதே நேரம் இது முக்கியமான சில கேள்விகளையும் எழுப்புது. மனித உறவுகள் ஒரு வியாபார பொருளா மாறினா என்ன ஆகும்? அன்பையும் நட்பையும் பணத்தால வாங்க முடியுமா? இது சீனால மட்டும் நடக்கிற ஒரு விஷயமா, இல்ல எதிர்காலத்துல உலகத்துல இருக்கிற உறவுகளோட நிலைமையை காட்டுற ஒரு கண்ணாடியா? காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பெண்களோட கதை மாறி வரும் உலகத்துல பெண்களோட உரிமைகள், தேர்வுகள், சமூகத்தோட எதிர்காலம் பத்தின ஒரு முக்கியமான விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கலாச்சாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பெண்களோட முன்னேற்றமா இல்ல சமூக சிதைவோட அறிகுறியா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.